ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ரொம்பவும் ருசியான மணமான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் செய்வார்கள். இன்றைக்கு குறைந்த நேரத்தில் சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி என்றாலே எங்கள் வீட்டில் ரசமும் வைப்போம், அதை பற்றியும் பார்க்கலாம். புதுசாக என்னோட சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா இப்போ கொரோனா டைம் இருக்கிறதுனால சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 3/4 கப் மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி. மட்டனுக்கு தேவையான ஸ்பைசி மசாலா இப்போ பார்த்துக்கலாம். சோம்பு, மிளகு, ஜீரகம், பிரியாணி இலை, கிராம்பு, கடல் பாசி, 2 பட்டை, 1 ஸ்டார். இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஒரு வானல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசி மசாலா எல்லாத்தையும் போட்டு கேஸை ஸ்லோவாக வச்சுக்கலாம். வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 3/4 கப் மல்லி இருக்குங்களா, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகாய், கேஸ் ஸ்லோவாகவே இருக்கட்டும். புதினா கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு 1 வெங்காயம், 1 தக்காளி, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். கேஸை ஸ்லோவாகவே இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கிட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுடுங்க. கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் 1 நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு, புதினா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். போட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கட் பண்ண 1 தக்காளி. அடிப்பிடிக்கும். கேஸை ஸ்லோவாக வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை பேஸ்ட் பண்ணது, அந்த பேஸ்ட்டுமே இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது நல்ல மணமாக இருக்கும். அந்த ருசி, டேஸ்ட்டு, வாசனை நல்லா இருக்கும். அலசி வச்ச மட்டன் அதையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாலாம் கறியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மட்டன் கிரேவி ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் வேணும்னா, திக்னஸாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே போயிட்டு நான் ரசம் வச்சிடுறேன். ரசம் வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வரமிளகாய் 2 போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். வரமிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாலு பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் குத்து உரல்ல நல்லா இடித்து அந்த மிக்ஸை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும் பாருங்க. மிக்சரில் அரைக்காதீங்க, இடித்து போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். இந்த கரைசலில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி தான், அதை ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சிலர் பருப்பு ரசம் செய்வாங்க. இன்னொரு வீடியோவில் பருப்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இது மிளகு ரசம். கறி குழம்பு செய்யும்போது இது மாதிரி சைடில் மிளகு ரசம் செஞ்சால் நல்லா, அது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே 5 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். முக்கியமாக ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, லைட்டாக நுர வந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக தான் நுர வந்துச்சு, கொதிக்க விடலை நான், அப்போ தான் அந்த மணமாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ருசிக்காக. ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் மட்டன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், என்ன வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் பொய் சொல்ல, உண்மையாலுமே இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். சூப்பராக வாசனை வருது. லாஸ்ட்டாக மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்கள் மாமியார் செய்கிற ஸ்டைலில் செய்வேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பொய் சொல்லலை, உண்மையாலுமே நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்குது. ரசமும் சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.